இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ப்ளஸ் பட் வாய் மைனஸ் அப்படின்றது மீம்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இசையமைப்பாளர்களில் இளையராஜா மாதிரி ஒருத்தர் வர முடியாது அப்படின்றது அழிக்க முடியாத அடிக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள், கிட்டத்தட்ட 4500 பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட படங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா இசையமைச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இளையராஜா பார்த்தோம் அப்படின்னா பாடல்கள் மூலியமா எவ்வளோ ஃபேமஸாக ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் அப்படின்றத கொடுக்குறாரோ, அவர் ஸ்டேஜ் ஷோஸில் பேசும்போதா இருந்தாலும் சரி, இல்லைனா அவர் பேசக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, இந்த துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பேசக்கூடிய ஸ்டைல் அதுதான் இருந்தாலும் சரி, ரசிகர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் வெறுக்க வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல 20,000க்கும் அதிகமான பாடல்கள் அப்படின்றது வந்துட்டு புதுசாக உருவாக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமான ஆள் யார், மியூசிக் டைரக்டரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டருடைய பங்கு அப்படின்றது இருந்தாலும் அந்த பாடலுக்கு முக்கியமான ஆள் பாடலாசிரியர் அப்படின்னே சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் ஓகே ஆகி அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போது ஒரு சில பாடல்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர்ஸ் டியூன் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்துட்டு பாடல் வரிகள் அப்படின்றதெல்லாம் எழுதுவாங்க. ஸோ இது மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா 2019 வருஷம் இளையராஜா ஒரு கேஸ் அப்படின்றத வந்துட்டு போடுறாரு. அந்த கேஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய 4500 பாடல்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு காப்பிரைட் அப்படின்றத வாங்கி ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிறுவனங்கள் எங்களோட ஒப்பந்தம் அப்படின்றத வந்துட்டு போட்டிருந்தாங்க, எக்கோ அக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காப்பிரைட்டுக்கான நேரம் அப்படின்றது முடிஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா அதை ரினிவல் பண்ணாமல் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை வந்துட்டு அவங்க பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. இது அப்பயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விவாதமாக கிளம்புச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்கோ நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தடை அப்படின்றது போடும்போது எக்கோ நிறுவனம் மேல்முறையீடு அப்படின்றது பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேல்முறையீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காப்பிரைட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். ஸோ தயாரிப்பாளர் தான் இந்த படம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தயாரிச்சிருக்காரு, அவர் தான் இளையராஜாவுக்கு வந்துட்டு சம்பளம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காரு. தயாரிப்பாளர் எங்ககிட்ட அமௌண்ட் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கோம், தயாரிப்பாளர்கிட்ட தான் அந்த காப்பிரைட் அப்படின்றது இருக்குது, நாங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஸ்ல பல பரபரப்பான விஷயங்கள் அப்படின்றது வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2 பக்க வாதங்கள் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா அனல் பறக்குது அப்படின்னே சொல்லலாம். 2 கேள்விகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜா எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை காட்டமா வைக்கிறாங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இளையராஜா மாதிரியே பாடலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு இந்த பாடல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. இதுக்கு இளையராஜா தரப்பு பல விளக்கங்கள் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் சொன்னாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த காப்பிரைட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் புதுசாக வந்துட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு பதிவு பண்ணிக்கலாம், இது என்னுடைய நிறுவனம், இது என்னுடைய லோகோ, இதை வந்துட்டு வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதுசாக ஒரு இன்வென்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு புதிய கருவி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அதை வந்துட்டு பதிவு பண்ணிக்கலாம். பட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஃபாரின்லையும் இதே காப்பிரைட் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. பட் அங்கே வராத பிரச்சனை ஏன் இங்கே அதுவும் குறிப்பாக கோலிவுட்ல மட்டும் வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்கே மியூசிக் அப்படின்றத தனியான ஒரு கேட்டகரியாவே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்பம் சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஜங்குக் இவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ வடகொரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு பேண்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா கேங்கா பேண்டா மியூசிக்னு சொல்லிட்டு அங்கே தனியான ஒரு கேட்டகரி அப்படின்றது இருக்கு. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாடக்கூடிய பாடலுக்கு வந்துட்டு காப்பிரைட் அப்படின்றத வச்சிருக்காங்க, எங்களை கேட்காம இதை யாரும் பாடக்கூடாது, யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்க பாடக்கூடிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். பட் இது இளையராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய விஷயத்தில் அக்செப்டபிளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாடல்கள் அப்படின்றது படத்தின் மூலியமா தான் வந்துட்டு ரீச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தின் மூலியமா பாடல் அப்படின்றது ரீச் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பண்ணக்கூடிய முதல் வேலை என்னன்னா, இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, பாடல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது போடுவாங்க. அவங்க இசையமைக்கிறதுக்கும் பாடல் வரிகள் எழுதுறதுக்கும் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ சம்பளம் அப்படின்றத கொடுத்து அவங்க அந்த வேலை அப்படின்றத வாங்குறதுனால பார்த்தோம்னா அந்த காப்பிரைட் முழுக்க 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 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்த ஒரு விஷயம் தான்
அப்படின்னு சொல்லப்படுது. இன்கேஸ் இப்போ இளையராஜாவே இருக்காரு அப்படின்னா ஒரு படத்துக்கு எந்த பணமுமே வாங்காம இசையமைச்சு கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்து மேலே அவரால் உரிமை கோர முடியும். இதுக்கு வந்துட்டு நான் எதுவுமே பெனிஃபிட் அப்படின்றத அடையல, அதனால இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா என்னோடது, எனக்கு காப்பிரைட் அப்படின்றது எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவரால் கேட்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். பட் இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே பார்த்த எல்லா படங்களுக்குமே இசையமைச்ச எல்லா படங்களுக்குமே சம்பளம் அப்படின்றத வாங்கிட்டு தான் பண்றாரு. இது இளையராஜா மட்டும் கிடையாது, ஏஆர் ரஹ்மானா இருந்தாலும் சரி, விஜய் ஆண்டனியா இருந்தாலும் சரி, ஜிவி பிரகாஷ் குமாரா இருந்தாலும் சரி, எல்லா இசையமைப்பாளர்களுமே பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் அப்படின்றத வாங்கிட்டு தான் இசையமைக்கிறாங்க அப்படின்றதுனால இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த காப்பிரைட் உரிமை அப்படின்றது இருக்கு அப்படின்றது தான் அந்த அக்கோ இருக்காங்க இல்லையா, அக்கியா இருந்தாலும் சரி, எக்கோவா இருந்தாலும் சரி, இந்த நிறுவனங்களுடைய வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இளையராஜாவுடைய தரப்பு அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மியூசிக் அப்படின்றது இருக்கு இல்லையா, மியூசிக் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம், கிரியேட்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேசக்கூடாது. இது வந்துட்டு இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 4500 பாடல்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா கிட்ட தான் காப்பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய கிளாஷ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா சட்டப்படி நம்ம பார்க்கும்போது ஃபாரின்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பேண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தனித்தனியா மியூசிக் மட்டும் தான் பண்றாங்க. அவங்க எந்த மூவிஸோடையும் பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு கொலாப் அப்படின்றதெல்லாம் பண்ண கிடையாது. அவங்களுடைய முழு நேரமே பார்த்தோம் அப்படின்னா பாடல் எழுதுறது, பாடுறது, இல்லைன்னா மியூசிக் கான்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கா சேர்ந்து அதையே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காப்பிரைட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது செட் ஆகும். பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இவங்க சம்பளம் அப்படின்றத கொடுக்குறாங்க. சம்பளம்ன்றதை கொடுத்து தான் ஒரு இசையமைப்பாளரை இசையமைப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த இசையமைப்பாளருடைய வேலை அப்படின்றது முடிஞ்சிருது. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தயாரிப்பாளருக்கு சொந்தம்னு சொல்லும்போது இளையராஜா சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல அப்படி கிடையாது, அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அக்ரிமெண்ட் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா படத்துல பாட்டு அப்படின்றது வரும்போது இந்த வீடியோஸ்லாம் வருது இல்லையா, வீடியோஸ் மீன்ஸ் இப்போ படத்துல ஒரு பாடல் வருது அப்படின்னா அந்த சினாரியோ அப்படின்றது இருக்கும். இந்த கிராமங்கள் சைடா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த படத்துக்கு என்ன சுச்சுவேஷனோ அந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த பாடல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆகும். ஸோ அப்படி மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தயாரிப்பாளரால் பயன்படுத்திக்க முடியும். வேற எந்த வடிவத்திலையும், அதாவது MP3 இருக்கு இல்லையா, இந்த ஆடியோவா இருந்தாலும் சரி, இல்லை வேற கேசட்ல போடுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு போய் சேராது அப்படின்னு சொல்றாங்க. பட் தயாரிப்பாளர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அக்ரிமெண்ட் போடும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஆல் ரைட்ஸ் டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை எந்த விதத்துல வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். அவங்க ஆடியோவா இருந்தாலும் சரி, கேசட்டா இருந்தாலும் சரி, எந்த விதத்துல வேணுமானாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அந்த அக்ரிமெண்ட்லேயே தெள்ள தெளிவாக குறிப்பிடப்படும். அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காப்பிரைட் அப்படின்ற விஷயத்தை தயாரிப்பாளர் வாங்கி வைக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் 1 இல்லை 2 இல்லை 60 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த காப்பிரைட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு செல்லும். 60 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடல் இல்லைன்னா அந்த மியூசிக் அப்படின்றத யாராலையுமே சொந்தம் கொண்டாட முடியாது, அது பொது பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொது பயன்பாட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது, இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கும், காப்பிரைட் கிளைம் ஆயிருக்கும். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருக்கும், அவங்க வந்துட்டு காப்பிரைட் அப்படின்றதெல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. பட் ஒரு சில மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா அது பொது பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும், யாரும் வந்துட்டு அது காப்பிரைட் அப்படின்றதெல்லாம் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் அப்படின்றதான் தொடர்ந்து நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் யார் பலனடைகிறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸா இல்லை தயாரிப்பாளர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேருமே கிடையாது, இந்த மியூசிக் நிறுவனங்கள் தான் அப்படின்னே சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பயன் இல்லாமல் அவங்களுக்கும் பயன் இல்லாமல் போகுது. ஸோ இருக்கக்கூடிய அந்த காப்பிரைட் சட்டம் இருக்கு இல்லையா, அதில் முறையான மாற்றம் அப்படின்றத செஞ்சு முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த உரிமைகள் அப்படின்றது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய வாதமாக இருக்கு. இளையராஜா அவங்கள பொறுத்த வரைக்குமே இல்லை எங்களுக்கு தான் அந்த உரிமை அப்படின்றத தரணும் அப்படின்னும் வாதாடுறாங்கன்னே சொல்லலாம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த காப்புரிமை மூலமாக பெறக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்வி எழுப்புனதோட மட்டும் இல்லாமல் இது தீர்ப்பு இருக்கு இல்லையா, தீர்ப்பு அப்படின்றது வெளியாகும் போது உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தராங்களோ அதுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனையோட பார்த்தோம்னா ஒரு விளக்கம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பல முரணான விஷயங்கள் அப்படின்றது பண்றது இது புதுசு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட பல காலமா நெருங்கி பயணம் அப்படின்றது பண்ணிட்டு இருந்த SPB இருக்கார் இல்லையா, ஸோ SPBக்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றதெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ SPBயே பார்த்தோம் அப்படின்னா அவர் பாடி ஃபேமஸான, அதுவும் இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜாவுடைய மியூசிக்ல அவர் பாடி ரொம்ப ஃபேமஸான சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் பாடக்கூடாது மேடையில் அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அதனால இளையராஜா SPB இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கூட்டணி அவங்களுடைய நட்பு அப்படின்றதெல்லாம் உடையக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கூட போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் மறுபடியும் 2 பேர் காம்ப்ரமைஸ்லாம் ஆனாங்க. பழைய மாதிரி அவங்களுடைய காம்போ அப்படின்றதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு SPBயினுடைய மறைவுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நல்ல விதத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இளையராஜா பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நினைக்கிறீங்க? அவர் இசையமைச்ச 4500 பாடல்களுக்கு அவர் காப்பிரைட் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது சரியா தப்பா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.